தொடக்கத்தில் அற்பமாக தோன்றும் செயல் இறுதியில் அற்புதமாக மாறுவது உண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீன தத்துவ ஞானி லாவுட்ஸ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை, 1000 மீட்டர் தொலைவுள்ள பயணம் அடுத்த அடியில் தொடங்குகிறது என்று எடுத்து சொல்வார். ஏன், கோடி ரூபாய் என்று எழுதுவதற்கு தொடக்கம் எது என்றால் பூஜ்ஜியத்தில் தான் தொடங்குகிறது. ஆக தொடக்கம் பூஜ்ஜியமாக தெரியலாம், ஆனால் முடிவு கோடி ரூபாயாக தெரியும். தொடக்கம் ஒரு அடியாக இருக்கலாம், முடிவு 1000 மைல் தொலைவு பயணமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்வது இதுதான். 2 ஓமைகளை சொல்கிறார், கடுகு விதை ஓமையும் புளிப்பு மாவு ஓமையும். இந்த 2 ஓமைகளையும் சற்று யோசித்தோம்னா கொஞ்சம் நல்லாவே தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அதாவது கடுகு விதை, யூதேயாவில் மிக சிறிய விதைகளிலே ஒன்று எது என்று சொன்னால் கடுகு விதை தான் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, அது வளர்ந்ததுன்னா 8லிருந்து 10 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதில் பறவைகள் வந்து கூடு கட்டும், நிழல் தரும் என்று கூட சொல்கிறார்கள். ஏன், கிறிஸ்தவத்தினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது? முதல் அந்த 12 சீடர்களோடு தான் தொடங்கியது, சிறிய அளவில் தான் தொடங்கப்பட்டது. ஆனால் இன்று எவ்வளவு திரு அவையினுடைய சொத்தாக மாறி இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு பேர் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கிறது. இதெல்லாம் வெளியில் தெரிகிற காரியங்கள். இன்னொரு ஓமையை சொல்கிறார், புளிப்பு மாவு பற்றிய ஓமை. புளிப்பு மாவு உவமை என்பது உள்புற மாற்றத்தை கொடுக்கிறது. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, மறைமுக மாற்றத்தை கொடுக்கிறது. அது என்ன சொல்லுது, நச்சது என்ன சொல்லுதுன்னா, 3 மரக்கால் மாவில் கொஞ்சோண்டு புளிப்பு மாவை சேர்த்துட்டா அது முழுவதுமாக மாறுகிறது என்று. 3 மரக்கால்னால் எவ்வளோ தெரியுங்களா? அன்றைக்கி சொல்லப்பட்டது 24 கிலோலேருந்து 30 கிலோன்னு சொல்கிறாங்க. மனித இயலும் இயற்கை சூழல் இயலும் நமக்கு கொடுக்கிற வரலாறு என்ன தெரியுமா? சிறிய தொடக்கங்களை அலட்சியப்படுத்தாது. இது அங்கே மட்டும் இல்லை, சக்கரையாவினுடைய புத்தகம் 4:10 இதை தான் வாசிக்கிறோம். சிறிய தொடக்கங்களை அலட்சியப்படுத்தாது. உதாரணம் சொல்கிறேன், ஆலம் விதை எடுத்து பாருங்கள். ஆலம் பழம் பெருசாக தெரியும், ஆலம் பழத்தின் உள்ள இருக்கிற விதை ஒன்றை எடுத்து பாருங்கள். அது நகக்கண்ணினுடைய பகுதியில் சிறு பகுதியாகவே இருக்கும். ஏன், எள்ளை விட சின்னது என்று சொல்லுகிறார்கள். அது அந்த அளவுக்கு சிறிய விதை தான். ஆனால் விதையை வெறுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆற்றல் புரியாது. அதனுடைய விருட்சத்தை பார்த்தால்தான் அதனுடைய ஆற்றல் தெரியும். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஊர் ஏழ்மையான ஊர், வறட்சியான ஊர். அந்த ஊரில் இருந்த ஒரு முதியவர் என்ன பண்ணுறார், ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு ஒரு விதையை கொடுத்து, எப்பா இது ஒரு பழ விதை, இந்த விதையை நீ என்ன பண்ணுற, இந்த ஒரு வறட்சியாக இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நட்டு நீ வள. ஆனால் அந்த ஒரு விதைக்குள்ளே ஒரு காடே அடங்கியிருக்கு, ஒரு நாடே அடங்கியிருக்குன்னாராம். பார்க்குறோம், இதெல்லாம் கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இவர் பெரியவராக இருக்கார், மூளை இருக்காது போல இருக்கு, என்ன இப்படிலாம் வளர்றாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் சொன்னதை அப்படியே இவன் கேட்டான். கொண்டு போய் விதையை நட்டான், வளர்ந்தது. கொண்டு போய் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தான். ஏன்னா வறட்சியான பகுதிக்குள்ளே கொண்டு போய் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு பழங்கள் கொடுக்க ஆரம்பித்தது, பறவைகள் வந்து விழ ஆரம்பித்தது. அடுத்தது அங்கெல்லாம் நிழலுக்கு போய் தங்க ஆரம்பித்தார்கள். பழங்கள் எடுத்து பறவைகள் பயன்படுத்தியதனால் அங்கங்கு விதைகள் திரும்பவும் உழைக்க ஆரம்பித்தது. அதுக்கும் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அது ஒரு மிகப்பெரிய காடாகவே மாறியது. காடு வந்தது, அங்கே ஆட்கள் போனார்கள், வீடு கட்டினார்கள், ரோடு போட்டார்கள். அந்த காடு ஒரு மிகப்பெரிய நாடாகவே மாறிய நகரமாகவே மாறியது என்று சொல்வார்கள். வாழ்க்கையிலும் சரி, ஜபத்திலும் சரி, தொடக்கம் என்ன ஒரு சின்னதாக தெரியலாம், ஆனால் அதனுடைய முடிவு என்பது மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும். தொடக்கத்தில் அற்பமாக தெரிவது தான் பிறகு அற்புதமாக தெரிகிறது. மறந்து விடாதீர்கள், தொடக்கம் சிறிதாக இருக்கட்டும், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த தொடக்கத்தில் தான் நாம் தொடங்குகிறோம்.